إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. சாந்தியும் கருணையும் அகிலம் உலகத்தின் அருள் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர் மீதும் சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் அவனுக்கு உரித்த அடியார்களாக வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய பாவங்களை களைந்து புனிதமிக்கவர்களாக நன்மையின் பக்கம் அதிகம் அதிகம் நாம் செய்து அதன் பக்கம் சென்று இறை அருள் பெற்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இம்மையிலும் மறுநாக்குவானாக என்று கூறுவர்களே, அடுத்து வரக்கூடிய புனிதமான ஒரு மாதம், சங்கைக்குரிய மாதம் ரமலான் மாதம். நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எந்த குறையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்ட மக்களே என்று முஸ்லிம்களை பார்த்து கூறுகிறான். யா அய்யுஹன் நாஸ் என்று பொதுமக்களை பார்க்க கூறவில்லை. பொதுவாக முஸ்லிம்களை மாத்திரமே அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, குத்திப கடமையாக்கப்பட்டது, அலைக்குமுஸ் ஸியாமு நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்கள் மீது நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. நோக்கம் லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை உங்களுக்கு விதியாக்கியிருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு குறிப்பிட்டு அடுத்து 2-3 வசனங்களுக்கு பிறகு ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா என்று குறிப்பிடுகிறார். அதாவது முதல்ல முந்தைய வசனத்தில் எந்த மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடவில்லை, நோன்பு கடமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நோன்பின் நோக்கம் இறை அச்சம். இறை அச்சமுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பை விதியாக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது ஹதீஸ் குதுசிமாக, பொதுவாக குர்ஆன், அடுத்து ஹதீஸ் குதுசி, அடுத்து ஹதீஸ். இந்த ஹதீஸ் குதுசி என்பது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஒலிக்க செய்து அதன் மூலம் ரசூலுல்லாஹ் வெளியாக்குற விஷயம்தான் ஹதீஸ் குதுசி. அதான் அல்லாஹ் சொல்லுவார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு அவன் செய்கின்ற அமல்கள் அவனுக்கு உரியது. இப்போ நோன்பு, தொழுகை
எடுத்துக்கொள்ளுங்க. நமக்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்க, நாம் செய்கிறோம், நமக்கு நன்மை. ஜக்காத்து, ஹஜ்ஜு, தர்மங்கள், நல்லறங்கள் இவைகளை பார்க்கும்போது அந்த ஆதமுடைய மகனுக்கு உரியது இல்ல சவும் அல்லாஹ் சொல்றான், நோன்பை தவிரங்கிறான். அப்போ மனிதன் செய்யக்கூடிய அனைத்து காரிய செயல்களும் அவனுக்கு உரித்தான ஒன்று. அப்ப கூலி கொடுப்பது நான் அப்படிங்கிறான். ஆனால் நோன்புக்கு மாத்திரம் அசௌமு லீ அப்படிங்கிறான். அந்த நோன்பு எனக்கு உரியது. அந்த அஜிசி பிகி, நான் நோன்புக்கு நானே நோன்பாளி கூலி கொடுக்கிறேன் என்று கூறுகிறான். எது ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, எனக்காக அதிகாலை, அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால் அவன் உண்ணுவதை குடிப்பதை மனைவியோடு கூடுவதை தடுத்து விடுகிறான். எதுவரைக்கும்? இரவு வரைக்கும். அவன் இரவு வரை எனக்காக தன்னுடைய ஆசை, தான் குடிப்பது, உண்ணுவது, பருகுவது அனைத்துமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த அடியான் இருக்கிறான். ஆகவே அஸ்ஸௌமிலி, நோன்பு எனக்கு உரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன சொல்லுகிறான் பாருங்க குர்ஆன்ல. அதாவது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபில் குர்ஆன், இந்த மாதத்தை சிறப்பாக ஆக்குவதற்காக வேண்டி ரமலான் மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு வசனத்தை இருக்குகிறான். ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய பையினாத்தின் ஹுதா, தெளிவான வழிகளை தெளிவாக்குவதற்காக அடங்கிய குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுதல் லில் முத்தகின், அது வேற சொல்றான், இறை அச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது, அப்ப நோன்புடைய நோக்கம் எப்படி? நாம செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக, நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு பாருங்க, இந்த அமல்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அடிப்படையிலே நாம் அதிகம் அமல்களை இறைவனுக்காக செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்பொழுது நம்முடைய உள்ளம் சீராக தெளிவாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய பாவங்களை எல்லாம் களையக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். சின்ன சின்ன அமல்கள் தான் நாம செய்யக்கூடிய அமல் செய்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அமல்களை சரியாக செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சரியாக செய்கின்ற பொழுது நமக்கு அதிகமாக மன்னிப்பு கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது. உதாரணமாக ஒழு எடுப்போம், தொழுகைக்கு முன்னால ஒழு எடுக்கிறது, நமக்கு எல்லாம் நம்ம எடுத்துதான் போறோம். அந்த ஒழு எடுக்கக்கூடியதை கவனமாக சரியாக முழுமையாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒழு செய்தார்கள் அதுபோன்று ஒழு செய்கின்ற பொழுது நமக்கு மிக பெரும் நன்மைகள் கிடைக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்றார், அத்தகைய மிக பெரும் பாக்கியம் இருக்குன்னு சொல்லா. அதாவது இவங்க இருக்கான் பாருங்க, நம்ம உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அஸர் தொழுகைக்காக வந்தபோது ஒழு செய்ய தண்ணி கேட்டாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுத்த பிறகு ஒழு செய்யறாங்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் அடுத்த தாபியங்கள் பார்க்கிறாங்க வச்சுக்கிறேன். பார்த்து போது ரசூலுல்லாஹ், அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க ஒழு முடிச்சுட்டு சொல்றாங்க, இந்த ஒழு நான் செய்த ஒழு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்றுதான் இந்த ஒழு. இந்த ஒழுவை நீங்கள் இப்படி நான் செய்தது போன்று நீங்கள் செய்தால் உங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான மாற்று கருத்து சிந்தனை இல்லாமல், தவறான சிந்தனை இல்லாமல் 2 ரக்காத் தொழுதால் அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று குஃபிர லஹு மா தக்கத்தமி தம்பிகி ரசூலுல்லாஹ் சொன்னதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொல்றாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் யாரு? 3வது கலீஃபா, நபியுடைய மருமகன், நபியுடைய 2 பெண் மக்களை கட்டியவங்க, அத்தகைய சிறப்பு முக்கியவங்க உஸ்மான் இப்னு அஃபான் 3வது கலீஃபா இருந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள் எப்படி கட்டினாங்க? பொதுவாக இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரே சமயத்தில் அக்காவை தங்கச்சி கட்டக்கூடாது. ஒரே சமயத்தில் சொன்னா ஒரு காலகட்டத்தில், அதாவது அக்கா இருக்கின்ற பொழுது அவருடைய தங்கச்சியை கட்டக்கூடாது. இது தடை, இஸ்லாத்து தடை. அப்ப உஸ்மான் அஃபான் எப்படி கட்டினாங்கன்னு சொன்னா,
அவங்களுடைய மனைவி ருக்கையாவை கட்டினாங்க, திருமணம் செய்தாங்க. திருமணம் செய்து முடித்து அவங்களுடைய நோயில் அவங்க இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய தங்கச்சி உம்மு குல்சுமை அவங்க கட்டினாங்க. இதனால அவங்களுக்கு தின்னூரைனி சொல்லுவாங்க, 2 நூறு உடையவர்கள் சொல்லுவாங்க. நீங்க சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நீங்க போயிட்டு அதாவது ஒவ்வொரு ஹலிஃபாக்களை இடையில சொல்லுவாங்க. சொல்லுகின்ற பொழுது இவங்களை பற்றி சொல்லுவாங்க, குர்ஆனை கொண்டு செலுத்தவங்க சொல்லிட்டு 2 நூறு உடையவங்க, ஒளி உடையவங்க. 2 ஒளி யாருன்னு சொன்னா யாருடையது? ரசூலுல்லாஹ்வுடைய மக்கள் ருக்கையாவும் உம்மு குல்சும் திருமணம் செய்த காரணமாக 2 ஒளியுடைய சிறப்பு மிக்க அந்த உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபியுடைய நான் செய்த ஒழுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல் செய்து காட்டியிருக்கிறேன். ஆகவே இதற்கு மாற்றம் செய்யாமல் இப்படி நீங்கள் ஒழு செய்து மாற்று சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் 2 ரக்காத் தொழுது விட்டால் உங்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க என்று அவன் குறிப்பிடுறாங்க. ஆக ஒரு சாதாரண விஷயம்தான், நம்ம சுத்தப்படுத்த விஷயம்தான். அந்த விஷயத்தில் இவ்வளவு நன்மை இருக்கிறதா? நம்முடைய முன் செய்த பாவங்கள் நம்பி இருக்கிறதா? மன் சாமரமா ஈமான் எழுத்திய சாமின் குபிலமா தக்கதும் தம்பிகை, யார் ரமலான் மாசத்தில் நின்று வணங்குகிறார்களோ நோக்கினாருடைய முன் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. மன் காம, யார் நின்று வணங்குகிறார் அவருடைய முன் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. மன் காம ஃபீ லைலத்தில் கதிர், லைலத்துக்கு இரவுல யார் நின்று அவருடைய முன் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குப்படி நம்முடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம ஒழுவெடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். அதை முறையாக சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழு செய்தாங்க என்பதை பற்றி நாம் சரியாக தெரிந்து கொண்டு அதை ஒழுவெடுத்துக் கொண்டு சொல்லும்போது நமக்கு சிறப்பு இருக்கு. இன்னும் சொல்றாங்க, அதாவது யார் ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, யார் அழகான முறையிலே ஒழுவெடுத்துக் கொண்டால் அவங்களுடைய உடலிலிருந்து பாவங்கள் அப்படியே களைகிறது. எப்படி நகத்திலிருந்து நீர் வெளியாகிறது, கடைசி வழியாகுது இல்லையா, நக வழியாக, அதுபோன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பாருங்க, நாம செய்யறது சுத்தம் செய்வதற்கு இவ்வளவு நன்மையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வாக்கு, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது. இப்படி சொல்லுங்க என்று ஹவா, நபி அவர்கள் சுயமாக எந்த அது சொல்லவில்லை, நாம் வஹி அறிவித்தை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்துமே நமக்காக இருக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க பாருங்க, அதாவது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய அதாவது அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது, யார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஆர்வத்தோடு கேட்கிறாங்க. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், எங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படணும், அதுக்கு என்ன வழி யார் சொல்லுங்க சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, சிரமமான வேலைகளில், நல்ல பனி, கடுமையான குளிர், உடம்பு ஆபத்து சரியா இல்லை, இந்த சமயங்கள் என்ன செய்வோம், நாம ஒழுவெடுக்காம என்ன செய்வோம், தயமம் செய்வோம். இது இயற்கை. அப்ப அந்த சமயம் மக்காரிகி, கடுமையான வேலை, அதாவது சிரமமான நேரத்தில் யார் ஒழுவெடுத்துக் கொண்டு சரியான முறை ஒழுவெடுத்துக் கொண்டு இறையில்ல நோக்கி செல்கிறார், பள்ளிவாசல் நோக்கி சென்று அங்கே அவர் தொழுகிறார், தொழுது விட்டு என்ன செய்கிறாரு, ஜமாத்துக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இவர் ஒழுவெடுத்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை எழுதுகிறான், தீமையை அழிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அந்த பாருங்க. நாம பெரிய கஷ்டமான வேலை எதுவுமே இல்லையா, சிரமமான வேலை எதுவுமே இல்லை. நாம் வழக்கமாக வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம ஒழுவோடு வருவோம், நமக்கு என்ன இருக்கலாம். அதுவும் பள்ளிவாசலுக்கு வரும்போது வீட்டிலிருந்து ஒளிச்சீத்து வரும்போது இவ்வளவு நன்மை, நம்ம என்ன செய்வோம், அந்த நன்மையை தெரியாம பள்ளிவாசலுக்கு வந்து ஒளி செய்யறோம், அப்ப நன்மை இழந்து விடுகிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்து உட்கார்ந்து தொழுது விட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எப்போ காற்று பிரியாம இருக்கின்ற வரை உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் துஆ செய்கிறாங்க நமக்காக. அல்லாஹ் மஃபிர் லஹு, யா இறைவா இவரை மன்னித்து விடு, அல்லாஹ் மர்ஹமுஹு, இவருக்கு அருள் புரிவாயாக, வ தூபி இலைஹி, இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்று மலக்குகள் துஆ செய்கின்ற அந்த மிக பெரும் பாக்கியம் கிடைக்கும் சொன்னா
நாம் வீட்டிலிருந்து ஒளிச்சேசி விட்டு பள்ளிவாசலுக்கு வருகின்ற தூரமாக, பொது தூரமாக வரும்போது மிகப்பெரிய நன்மை அதிகமாக இருக்கிறது. தூரமாக இருந்தவர் பனு சலமா என்ற ஒரு என்ற கூட்டத்தாரு மஸ்ஜித் நபைக்கு பக்கத்தில் இடம் கிடக்கு. மஸ்ஜித் பக்கத்தில் இடம் கிடக்கு. அப்போ தூரமாக இருக்கிறோமே, அந்த வீட்டை விற்றுட்டு பள்ளிவாசல் பக்கத்தில் அருகில் நம்ம வீடு இருக்கிற வீடை வாங்கிட்டு இடத்த வாங்கி வீடு கட்டுவோம்னா நம்ம எல்லா வக்துக்கும் சேர்த்து போயிடலாம் இல்லையா, முன்கூட்டியே போகலாம் இல்லையா என்று செய்ய அந்த அவங்களுடைய எண்ணம் வந்து அந்த விலைபேசுகிற செய்தி யாருக்கு? ரசூல்லாவுக்கு எட்டுது. இவங்க இப்படி திட்டம் போட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல்லா கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க, என்ன நீங்கள் திட்டம் உங்களுக்கு? யார சொல்லலாம், நாங்கள் தூரமாக வருகிறோம், சில சமயங்கள் எங்களுக்கு ஜமாத்துக்கு முன்பு வர முடியலை, அதனால் வந்து எங்களுடைய வீடுகளை விற்றுட்டு பள்ளிவாசல் பக்கத்தில் இடம் கிடக்கு இல்லையா, நாங்கள் கட்ட போகிறோம், பேங்க் கட்ட போகிறோம்னு சொல்லி சொல்ல வேண்டாம். நீங்கள் தூரமாக இருந்து வருகின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகின்றன, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, தீமைகள் அளிக்கப்படுகிறது. விரும்ப மாட்டீங்களா? உங்களுக்கு விருப்பமா கேட்கும் போது ஆமா எங்களுக்கு வேணும், அதுதான் வேணும், எங்களுக்கு விரும்பதான் வேணும், நாங்கள் அதுக்காக வேண்டி தான் மாலை விளைஞ்சிருக்கோம், வேண்டாம். அப்போ திட்டத்தை எண்ணத்தை மாற்றிட்டாங்க பாருங்க. இன்னொரு காபலி எல்லாம் வந்து மிகப்பெரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சரியாக தெளிவாக ஓதக்கூடியவங்க ஒரு காபலி எல்லாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, உபயபுல் காபை பற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன், மிகப்பெரும் அற்புதமான ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் சொல்ல அவருடைய உபயபுல் காபுடைய கிராத்தை போன்று நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் உபை இங்கே வாங்க கேட்குறான், கூப்பிடுறான், பக்கத்தில் போயிட்டாங்க. பக்கத்தில் போன பிறகு உபை இந்த சூரத்துல் பையினாத் இருக்கு இல்லையா, லம் யகுன் லதி கஃபரு, இந்த சூறா எனக்கு ஓதி காட்டுங்கிறார். யார சொல்லலாம், உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்குச்சு, நீங்க தானே மக்களுக்கு ஓதி காட்டுறீங்க, நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டான்? எனக்கு எப்படி அந்தஸ்து உண்டு? என்ன எப்படி சொல்றீங்க? இல்ல, அல்லாஹ் உன் பெயரை சொல்கிறார். என் பேர் அல்லாஹ் சொன்னானா? ஆமா, அல்லாஹ் உன் பெயரை சொல்லி உபை இப்னு காபிடம் நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தகைய சிறப்பு, அந்தஸ்து, ஆற்றல் யாருக்கு? உபை இப்னு காபிடம் எல்லாரும் ஓதுறாங்க பாருங்க. அப்ப அவங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க மகிழ்ச்சியில. என்னுடைய பெயரை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, நான் உங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டவா? அதாவது நீங்க எங்கட ஓதி காட்ட போறீங்களா? நான் சரி பார்க்கவா? அந்த அளவுக்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சிறந்தவங்க. ஒரு ஆள் ஒருத்தர் தூரமாக இருந்து வாராரு, பக்கத்தில் இல்லை, ஒரு அன்சாரி தோழர். ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, அதாவது உபை கஅப் கூப்பிடுறாங்க, வாங்க. அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்த எல்லா வக்துக்களும் வந்துக்கிட்டே இருக்கீங்க, எந்த வக்துமே உங்களுக்கு குறவில்லை, நீங்க வந்துகிட்டு இருக்க தூரமாக இருந்து வாரீங்களே, வருகின்ற பொழுது இருட்டா இருக்கலாம், ஏன்னா மகரிபி இஷா சுபு இருக்கு இல்லையா, இருட்டா இருக்கலாம். நம்மளே போனது நல்ல ரோடும் கிடையாது இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே இல்லை. அதனால விசச்சந்துகள்லாம் இருக்கும், கடுமையான வெப்பம் இருக்கும். ஒரு கழுதையை வாங்கிட்டு சொன்னா ஈஸியா நீங்க வந்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவர் சொல்றாரு, உபை, எனக்கு பள்ளிவாசலோடு என் வீடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் நான் வீட்டுக்கு செல்கின்ற போது எனக்கு நன்மை கிடைக்கணும் என்ற ஒரே ஒரு ஆசை தவிர ஆர்வத்தை எனக்கு வேற நோக்கமே இல்லை. இவரு திருப்தி இல்லை, நாம சொன்ன இவர் கேட்கலையே. அப்ப நேர போய் ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அவரை கூப்பிடுறாங்க. ஆமா, அவர் உபை சொன்னாரு சரிதானே, ஒரு கழுதையை வாங்கிட்டு நீங்க மேலே ஏறி வரலாம் இல்லையா, ஏன் நீங்க வராமல் இருக்கீங்க, ஏன் நீங்க அதை ஆட்சி செய்தீங்க? யார சொல்லலாம், நான் வீட்டிலிருந்து வரப்பட்டு பள்ளிவாசல் தொழுது விட்டு மீண்டும் என் வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு வீட்டுக்கு நன்மை கேட்க நன்மை வேண்டுமே, என் பாவங்கள் அழிக்கப்பட வேண்டுமே, அந்த எண்ணத்துக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அவங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். நன்மைகளை பெறுவதற்காக எந்த அளவுக்கு அவங்க தோழர் என்ன செய்யறாங்க பாருங்க. நன்மைதான் வேணும் எங்களுக்கு, அதுக்கு என்ன என்ன நன்மைகள் இவையெல்லாம் தவிர. உதாரணமாக இன்னும் சொல்லப்பட்டு சொன்னா, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னொரு சஹாபி, அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க,
தூரமா இருக்கிறாங்க. எங்க தூரமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, மதீனத்து நபவி பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அல்லது மேட்டு பகுதி புறநகர பகுதி சொல்லுவாங்க பாருங்க, அங்க தூரமா இருக்கிறாங்க. அவங்க தூரமா இருக்கும்போது 2 பேருக்கும் ஒப்பந்தம். எப்படி ஒப்பந்தம்? இன்று நீங்க எங்க போங்க, பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவிக்கு போகணும், ரசூலோட உட்கார்ந்து இருக்கணும், நபி அவர்களுடைய குர்ஆன் என்ன வசனம் இறங்குச்சு, ரசூலா என்ன சொன்னாங்க என்பதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டு சொல்லணும். சரிதானா? நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒட்டகமைக்கு போங்க, நான் என்ன செய்யறேன், நான் அதே மாதிரி கவனிக்கிறது. 2 பேருக்குமே ஒரு ஒப்பந்தம். அவர் ஆமீர் நினைக்கிறேன், உக்குபாய்புரம் ஆமீர் சஹாபி பேர், அவர் மாதிரி ரெண்டு பேர் தான். அப்போ ஒரு நாள் ஒட்டகத்தை கொண்டு வந்து மேய்ச்சிட்டு அங்க பக்கம் கட்டி போட்டு ரசூல்லா கிட்ட வரும்போது பயான் செய்யறாங்க. ரசூல்லா என்ன பயான்? யார் ஒருவர் ஒதுவை பரிபூர்ணமாக செய்து விட்டு அதற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துஆ தாங்க. கஷ்டமான வேலையா, கஷ்டமான காரியமா? ஒளி முடிச்சிடலாம் இல்லையா? ஒளி செஞ்சுட்டு அப்ப ஒளிச்சு துஆ செய்ய மாட்டோமா? அஷ்ஹது, நான் சாட்சி கூறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இடையே கிடையாது, அவனுக்கு இணையோ துணையோ யாருமே நிச்சயமா இருக்கு இல்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்கள் அப்துஹு அல்லாஹ்வுடைய அடிமையும் வ ரசூலுஹு தூதர் என்று நான் சாட்சியம் அளிக்கிறேன் சொல்லிட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, 8 சொர்க்கத்துடைய 8 வாசல் திறக்கப்படுகிறது. இந்த கூற்றுக்காக வேண்டி அவர் ஒழுவெடுத்து முடித்த பிறகு அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை துஆவின் காரணமாக அவருக்கு சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கப்பட்டு அந்த 8 வாசல் அவர் விரும்பிய வழி வாசல் வழியாக சொர்க்கம் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறாங்களே என்று சொன்னார். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரண ஒளி செய்யறோம், ஒளி செஞ்சுட்டு பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகிறோம், மலக்கு துஆ இருக்கிறது, நடந்து வைக்கின்ற 8 நன்மைகள் எழுதப்படுகின்றது, தீமை அளிக்கப்படுகிறது, தொழுது விட்டு உட்கார்ந்து விட்டு அது பெரிய பரக்கத்து ஏற்படுகிறது. அதுமெல்லாம் ஒளிச்சு முடித்த பிறகு துஆ ஓதுனா சுவனத்துடைய அத்தனை வாசல் திறக்கப்படுகிறது, இல்ல அத்தகைய பரக்கத்து கிடைக்கும் சொன்னா எப்போ அந்த இவைகள் எல்லாம் சரியாக முறையாக ரமலானுடைய மாதத்தில் நாம் சரியாக செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை முழுக்க முழுக்க மாற்றி அதை அழித்து நன்மைகளை உயர்த்தி நல்லவர்களாக இறையர் பெற்ற மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை ஆக்க வேண்டி கேட்டுக்கொள்ள ஆசைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா பக்கி மதீனாவுக்கு பக்கத்தில் பக்கீன் பொது மையவாடி உண்டு. நம்ம மக்கள்கிட்ட ஜனத்துல் பக்கீன் அது பேர் வந்துச்சு. அது பேர் பக்கி தான், பொது மையவாடி. ரசூலுல்லாஹ் போகிறாங்க, போயிட்டு அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரக பில் முஃமினீன், கபர்வாசிகளை உங்கள் சலாம் உண்டாக, நீங்கள் முந்திட்டு நாங்கள் பிந்தி வரக்கூடியவன்னு சொல்லிட்டு நான் பார்க்காத இன்னும் ஒரு கூட்டத்தை விரும்புகிறேன், பார்க்க ஆசைப்படுகிறேங்கிறாங்க. அப்ப என்ன கூட்டம்? சஹாபாக்கள் யாரும் சொல்லலாம், நாங்கள் தானே பக்கமாக இருக்கிறோம், நாங்கள் உங்களை தோழர் தானே, வேற யாரும் பார்க்க போறீங்க? இல்லை, நான் உங்களை அல்லாத இன்னொரு கூட்டம் வரும். அப்ப அந்த கூட்டத்தை எப்படி பார்ப்பீங்க? நீங்க தான் போய் இறந்து போயிடுவீங்களே, நம்மளாம் இறந்து போயிடுவோமே, அந்த கூட்டத்தை எப்படி நீ பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு அழகான உதாரணம் காட்டுறாங்க. உங்கள்கிட்ட நிறைய குதிரை இருக்கு இல்லையா, குதிரை இருக்கு வச்சுக்கங்களேன், அல்ல குதிரை ஒரு பெரிய பையில இடங்கள்ல அந்த இடத்துல முகம், அந்த கை, அந்த காலு இவைகள்ல வெண்மையா இருக்குது. அப்ப எல்லா குதிரையை விட சில குதிரை இருக்குன்னு சொன்னா நீங்க வித்தியாசம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா வெள்ளையா இருக்கு. அது போன்றுதான் என் சமுதாய மக்கள் ஒளி செய்து நல்ல ஒளி செய்த மக்களுக்கு முகம், கை, கால் வெண்மையாக இருக்கும், அதை கண்டு அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொல்ல. அதாவது ஒளி செய்து அதன் காரணமாக அவங்களுடைய கை, முகம், கால், கை
இவைகள் என்ன செய்யும்? அப்போ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் நீளமாக என்ன செய்யணும்? ஒரு செய்யும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் முட்டை கொத்தால் தள்ளி வச்சுக்கேன்னு சொல்லி இந்த இடத்துல ரொம்ப இருக்கும் இல்லையா? இவைகள் மூலமாக என் சமுதாய மக்களை, என் சகோதரர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அல்லவா? அத்தகைய சிறப்பு பாக்கி நமக்கு உண்டு அல்ல. இத்தகைய சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜமாத்தோடு தொழுவது, இந்த ரமலான் மாசத்துல திக்ர்கள் செய்யுங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. ஒரு எழுத்து இப்போ ஜெயிது என்று ஒரு குர்ஆன்ல வார்த்தை வருது, ஒரு பேர் வருது, ஜே நான் சொல்லியிருக்கேன், ஜே ஏ தான், இந்த 3 அர்த்தம். அப்போ ஜெயிது என்று குர்ஆனை பார்த்து நாம் சொல்லுகின்ற பொழுது 30 நன்மை. குர்ஆனை இல்லாமல் ஜெயின் சொல்லிட்டா நமக்கு நன்மை இல்லை. அதுபோன்று அலிஃப் லாம் மீம் என்று சொல்லிட்டோம்னா நமக்கு அலிஃப் ஒரு 10 நன்மை, லாம் ஒரு 10, மீம் ஒரு 10. அப்போ சாதாரணமாக ஒரு ஜுசு ஓதுறோம், அதில் காட் ஜுசு ஓதுறோம், அதில் 2-3 பக்கம் ஓத வச்சிங்களேன், அப்போ நம்ம ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அது ரமலான்ல 10 நன்மை இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு அமலுக்கும் 1க்கு 10, 10லிருந்து 700. ஆனால் அஸ்ஸௌமி நோன்பு எனக்கு உரியது, நோன்பாளிக்கு அஜிசி பி நானே கூலி கொடுக்கிறேன். அப்போ அதுக்கு எல்லை இல்லாத கூலி, ஒரு வரைமுறை இல்லை, எல்லை இல்லாத கூலி அல்லாஹ் வழங்குறான்னு சொன்னால் அத்தகைய அருள் பாக்கியம் மிக்க ரமலான். அந்த அருள் பாக்கியம் நமக்கு அதிக நன்மை கிடைக்கும். சொல்ற ரமலான் மாதத்தை என்ன செய்ய பயன்படுத்திக்கணும். அதிகமாக குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, நன்மைகள் அதிகமாக செய்யுங்க, இன்பத்தோடு பழகுங்க. அடுத்த வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரங்க, சகோதர முஸ்லிம்கள், இவைகள் போல் இன்பத்தோடு பழகின்ற பொழுது நன்மைகள் நமக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது 1க்கு 10 அல்ல, பன்மடங்கு அதிகமாக நன்மைகள் எழுதப்படுகிறது. சொன்னா இந்த ரமலான் மாதம் முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு ஷஹ்ருல் ஆலா சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்றது இல்லை, அதாவது அருள் நிறைந்த மாதம். ஷஹ்ருல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு சப்ரு பொறுமை மிக்க மாதம். இப்படி ஷஹ்ருல் குர்ஆன் இறங்கிய மாதம், இப்படி அதிகமான நன்மைகளை அள்ளி தரக்கூடிய மாதத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திக்ர்கள் செய்ய, அதிகமாக செய்ய. சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி. சாதாரண சொல்லக்கூடிய இனிமையான எளிமையான வார்த்தை சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி. ஒரு முறை 100 முறை சொல்லிட்டான். உட்கார்ந்த இடம் இங்கேயோ, அல்ல வேலை பார்க்குற இடமோ, நடந்து போகக்கூடிய இடமோ, பயணித்து போகக்கூடிய இடமோ பிரச்சனை இல்லை. 100 முறை சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கூட மன்னிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். இப்போ கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கூட சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி என்று நான் 100 முறை சொல்லுகின்ற பொழுது நமக்கு இத்தகைய சிறப்பு நமக்கு கிடைக்கிறது. அதுபோல் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி, சுப்ஹானல்லாஹ் அலீம் ஒரு வார்த்தை தான், 2 வார்த்தை ஒரே பிடிச்சிடலாம். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, ரஹ்மானுக்கு பிடித்தமான வார்த்தை. அப்ப எடை கூடக்கூடிய வார்த்தை, எடை அதிகமாகும். ரஹ்மானுக்கு பிடித்தமான வார்த்தை, எளிதாக சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையின் காரணமாக எத்தனை பெரிய நன்மை இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்க உட்கார்ந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் 100 முறை சொல்லுங்க, எவ்வளவுக்கு மிக அதிகமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது, சாதாரண நன்மைகள். அப்போ இபாதத்துகளை சரியாக முறையாக நன்மையை நாடி, அதாவது மன் சாம ரம ஈமான் எகுத்தி சாபன் சொல்றாங்க. ஈமானன் நம்பிக்கை கொண்டு எகுத்தி சாபன் நன்மை எதிர்பார்த்து. அப்ப நன்மை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்லறங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நன்மைகள் அதிகமாக எழுதப்படும். நன்மக்களாக, இறைவ பெற்ற மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் முன்னிட்டு நாம் மாறுவோம். அத்தகைய சிறப்பான நல்ல உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டி கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.